மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு பகவான் மே மாதம் 26ஆம் தேதி பிரவேசம் செய்கிறார் 11 மணிக்கு காலையில். அக்டோபர் மாதம் 20 வரை இந்த குரு பகவான் கடகத்திலே இருந்து பிறகு அதிசார பயிற்சியாக பிப்ரவரி 13 வரை சிம்மத்திற்கு செல்கிறார். சிம்மத்திற்கு சென்று 13ஆம் தேதி பிப்ரவரி 13 முதல் மீண்டும் ஆஸ் யூஷுவல் அவர் கடகத்துக்கே வந்தடைகிறார். இப்படி குரு 2 இடத்திற்கு செல்ல போகிறார். இதனால் நம்ம ராசியில் மேஷ ராசிக்கு எந்த விதமான நல்ல பலனை கொடுக்க போகிறார், எந்த விதத்தில் நம்மளை அலாட்படுத்துகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக குருங்கிறவர் நல்லதை செய்வதற்காக இருப்பவர். குருங்கிறவர் நல்லதை செய்வதற்காக இருப்பவர். பொதுவாக வாத்தியார் என்ன பண்ணுவார், சரியாக படிக்கலைன்னா தண்டிப்பார், கண்டிப்பார், தண்டிப்பார். முதல்ல கூட தண்டிக்க மாட்டார், கண்டிப்பார், அப்புறமா தண்டிப்பார். அப்பையும் படிக்கலைன்னா தான் தண்டனை. அதை நல்லா படித்தா ஊக்குவிப்பு கொடுப்பார். இப்போ நம்ம என்ன பண்ணணும், மேஷத்தில் பிறந்தவர்கள் 4வது வீட்டிற்கு குரு வருகிறார். 4th பிளேஸ், இப்போ 3rd இருக்கிற குரு ராசிக்கு 4லே வருகிறார். முதல் விஷயம், 4ஆம் வீட்டிற்கு குரு வந்துட்டார் அப்படின்னா சில இடமாற்றங்களை நமக்கு கொடுப்பார். அப்போ அந்த இடமாற்றங்களை அவசியம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கும். வேலை சம்பந்தமான இடமாற்றம், வீடு சம்பந்தமான இடமாற்றம். சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் சொந்த வீடு கட்டியிருப்பாங்க, அவங்களே பார்த்திங்கன்னா இந்த 4வது வீட்டுக்கு வர்றதுனால அவங்களுக்கு ஒரு தனி ரூமு, தனி வாழ்க்கை அப்படி ஆரம்பிக்கக்கூட வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படலாம். இப்போ மனக்கசப்புகள் ஏற்படும் போது அந்த மனக்கசப்புகளை வெளியில் காட்டிக்காமல் நாமளே இப்போ என்ன பண்ணுவோம், இண்டிவிஜுவலாக யாருக்கும் உபத்திரவம் இல்லாமல், யாருக்கும் எந்த சிரமமும் இல்லாமல், இந்த பிரச்சனை வெளியில் தெரியாமல் தனிப்படுக்கைன்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரிவு கிடையாது, ஆனால் தனியாக இருக்கிறது. சில துக்கங்களை, சில வருத்தங்களை அப்படி தான் பதிவு பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சட்டசபையிலலாம் பார்த்திங்கன்னா உள்ளிருப்பு போராட்டம்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அலுவலகங்கள்லாம் நடக்கும். டெய்லி வேலைக்கு போவாங்க, ஆனால் வேலை பார்க்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு எல்லாம் தெரியும் அவங்கெல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு. ஆஃபீஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா உள்ளிருப்பு போராட்டம் நடக்கும், ஏதோ ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக. அப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு இது ஒரு உள்ளிருப்பு போராட்ட காலம். அதனால் இது ஒன்றும் பாதகம் இல்லை. உங்கள் மனசை மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, மற்றவங்க மனசை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இன்னும் சொல்லப்போனால் மேஷத்திற்கு ஒரு ஈகோவே இருக்குன்னா இந்த நேரம் அந்த ஈகோ கிராஷ் ஆகிடும், டவுன் ஆகிடும், நமக்கு நல்லாயிடுவோம். இங்கே சே நம்ம விட்டு கொடுத்தாண்ண ஐயா, அவங்களுக்காக நம்ம விட்டு கொடுத்தாண்ண, எவ்வளோதோ நல்லதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறோம் மேஷராசியாக பிறந்த நம்ம. இப்போ 4வது வீட்டுக்கு குரு வந்திருக்காரு, இப்பயும் நமக்கு எதுக்கு, நமக்கு நல்லதுன்னு தோணுது, அவங்களுக்கு பிடிக்கலை, அவங்களுக்கு திருத்த முடியாது, இப்போ நாம் விட்டு கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு வரும். அது மூலமாக பாருங்கள், அக்டோபர் மாதத்துக்கு பிறகு உங்கள் வீட்டில் டெஃபினெட்லி நல்ல காரியம் நடக்கும். நீங்கள் உங்களோட ஈகோவை கொஞ்சம் விட்டு கொடுக்கும் பொழுது அக்டோபர் 20 தேதிக்கு பிறகு உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்கும். பிப்ரவரி மாதம் 13 தேதிக்குள்ளே நடந்தே தீரும். ஆனால் என்ன பண்ணணும், யார் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். மேஷ ராசிக்காரர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மே மாதம் 26ஆம் தேதி 11 மணியிலிருந்து குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வருகிறார். 3வது வீட்டிலேருந்து 4வது வீடு. பூமி சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும், பூமி லாபங்கள் ஏற்படும். இடம் வாங்கிறது, இடம் விற்கிறது, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகிறது. மனசில் ஏற்பட்ட சில காயங்களுக்கு நம்மளே மருந்து போட்டுக்கிறது. அமைதி, தனிமை, இதுதான் மருந்து. நீங்கள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுறதுனால அவங்கெல்லாம் உங்களுக்கு ஒன்று அவங்க சப்போர்ட்டு உங்களுக்கு கிடைக்கும், இல்லை உங்களை அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆக குடும்பத்தில் இருக்கிற ப்ராப்ளம் சால்வு. அக்டோபர் 20 நல்ல காரியம் நடந்தேறும். இவ்வளவுதான். தொழில் ரீதியாக, மன ரீதியாக, குடும்ப ரீதியாக, பண ரீதியாக நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். அப்போ மேஷராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். குருவுடைய அருள், குருவுடைய
பார்வை உங்களுக்கு சரியாக அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு அதிசார பயிற்சி மூலமாக பிப்ரவரி 13 வரை அவருடைய பார்வை உங்களுக்கு அமையும். உங்களோட 5வது வீடு இப்போ குருவிலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10வது வீடு உங்கள் ராசி. 10வது வீடு குரு 10ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போனா என்ன ஆகும்னா உங்களுக்கு பதவி லாபத்தை கொடுக்கறது, உங்களுடைய நீங்கள் ஒரு எண்ணத்தை விதைத்து வச்சுருப்பீங்க, நான் இப்படி தான் சம்பாதிக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கணும்னு, அது மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ கை கொடுக்கும் இந்த கடக குரு. அதே சிம்மத்துக்கு போவார். அக்டோபர் 20ஆம் தேதியிலேருந்து 9வது பார்வையாக உங்களை பார்ப்பார். அப்போ தான் குரு உங்களை டைரக்டாக, அதாவது உங்கள் இடத்துலேருந்து 5வது வீடு, சிம்மத்திலிருந்து 9வது வீடு. அப்போ அக்டோபர் 20லேருந்து உங்கள் வீட்டில் சுபகாரியத்திற்கான பந்தகால் முகூர்த்தம் நடக்கும் பிப்ரவரி 13 வரை. அப்போ அதுக்கான முயற்சிகள் இதெல்லாம் ஆரம்பிங்க. இதில் என்னென்னா மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக தாயாருடைய உடல் நலங்களில் பாதிப்பு ஏற்படும். இந்த மே மாதம் 26ஆம் தேதி பிறகு தாயாருக்கு உடல் உபாதைகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் அம்மா யாருக்கெல்லாம் அம்மா இருக்காங்களோ, அம்மா சம்மந்தப்பட்ட உறவுகள்கிட்ட கொஞ்சம் நல்லா நெருக்கமாக பேசுங்க, அவங்கள்ட்ட நல்லா பழகுங்க. மே 26க்கு பிறகு அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனால் மிஸ் பண்ணாதீங்க. வெளியூர்லலாம் இருந்தீங்கன்னா தாயாருக்கு நல்லா பேசுங்க, தாய் உள்ளத்தை குளிரப்படுத்துங்க, வேறு வழி கிடையாது. இல்லைன்னா சில நேரங்களில் தாயை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். அப்படி பிரிவு வந்தால் அதை சந்திக்கிறதுக்கு தயாராக இருங்க. ஸோ மேஷ ராசிக்கு நல்ல நேரம். 4வது வீடு முடிஞ்சு 5வது வீட்டுக்கு போகிறார். அப்போ அக்டோபர் 20 முதல் பிப்ரவரி 13 வரை பெஸ்ட்டு டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி பெரிய பிளான்லாம் போட்டு வைங்க, சக்ஸஸ் ஆவீங்க. எவ்ரி மண்டே அண்ட் எவ்ரி தேர்ஸ்டே குரு பகவானை போய் மீட் பண்ணுங்கள். சிவாலயத்தில் குரு பகவான் இருப்பார், அவரை மீட் பண்ணுங்கள் மண்டே அண்டு தேர்ஸ்டே. அப்போ என்னென்னா குருவுக்கும் உங்களுக்கும் நல்ல டிரான்ஸ்லேஷன் கிடைக்கும், ஒரு டிரான்ஸ்லேட் கிடைக்கும். அவர் சில விஷயத்தை உங்களுக்கு புரிய வைப்பார், சொல்லி தருவார். உங்களுக்கு புரியாத விஷயத்தை சொல்லி கொடுப்பார் குரு பகவான். அப்போ யாராவது பெரிய மனுஷங்க, குருமார்கள், நண்பர்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. நல்ல நேரம், பயப்படாதீங்க. எல்லோ கலர் துண்டு ஒன்று கையில் வச்சுங்க, சின்னதாக எல்லோ கலர் சாண்டல் கலரில் ஒரு துண்டு வச்சுங்க. இந்த குரு பயிற்சினால் நல்ல முன்னேற்றம் இந்த மேஷத்திற்கு உண்டு. அப்போ வீட்டில் சுப காரியங்கள், விசேஷ காரியங்கள்லாம் நடக்கும். ஆனால் தாயாரோட உடல்நலங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருத்தல் நல்லது. தெய்வாம்சமான நேரம், மனசில் தெய்வீக சிந்தனைகள் ஏற்படும். கந்த சஷ்டி கவசம்னு சொல்லுவாங்க, அதை முடிஞ்சதுன்னா தினசரி பாராயணம் பண்ணுங்கள். யாராவது ரொம்ப நல்ல குருமார்களை கையில் வச்சிங்க, எதுவாக இருந்தாலும் அந்த குருக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு எதையும் செய்யுங்க. குருவோட ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங் வாங்குங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. சாண்டல் கலர் நிறையா யூஸ் பண்ணுங்கள், ஒயிட் கலர் நிறையா யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய நேரம் அருமையான நேரம், பயப்பட வேண்டாம், நல்லது நடக்கும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. என்றைக்குமே அபிராமியை முதல்ல ஆரம்பித்து தான் நான் ஒரு விஷயத்துக்குள்ளே வருவேன். இந்த தடவை அபிராமியை ஏன் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோன்னா, குருவுடைய பயிற்சி, அதனால் குருவை முதல்ல ஆரம்பிச்சிட்டோம். குருவை நினச்சி குருவோடைய பற்றி பேச ஆரம்பித்தோம். ஆனால் அந்த குருவை ஹேண்டில் பண்ணுறது யாருன்னா அபிராமி தான், பராசக்தி தான். சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. அதனால தான் அர்த்தநாரீஸ்வரராக சுவாமி திருச்செங்கோட்டில் காட்சி அளிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அபிராமி தாய் உங்கள் எல்லாருக்கும் சகல செல்வத்தையும் கொடுக்கணும் இந்த குரு பயிற்சி மூலமாக. இந்த குரு பயிற்சியில் நாம் செய்ய வேண்டிய சில கடமைகளை பற்றி இப்போ பேச போகிறோம். அவசியமாக இதை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, பாருங்கள், கேட்டுட்டு நடைமுறைப்படுத்துங்க, நல்லது நடக்கும். நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம், மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணி, யார் எங்கே இருக்கோமோ இல்லையோ குருவை அந்த நேரத்தில் நினைக்க வேண்டும்.
நீங்கள் மேஷமாக இருக்கட்டும், ரிஷபமாக இருக்கட்டும், மிதுனமாக இருக்கட்டும், கடகமாக இருக்கட்டும், சிம்மமாக இருக்கட்டும், கன்னியாக இருக்கட்டும், துலாமாக இருக்கட்டும், விருச்சகமாக இருக்கட்டும், தனுசாக இருக்கட்டும், மகரமாக இருக்கட்டும், கும்பமாக இருக்கட்டும், மீனமாக இருக்கட்டும், 27 நட்சத்திரங்களாக இருக்கட்டும், 31 தேதியில் பிறந்த ஒரு ஆளாக இருக்கட்டும், கவலைப்படாதீங்க. மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்திலிருந்து குருவை ஒரு வினாடி நினைங்க. குருவே, பகவானே, இந்த பயிற்சி அடையிறீங்க, எங்களுக்கு நல்லது நடக்கணும், எனக்கு நல்லது நடக்கணும், நான் இதெல்லாம் ஆசைப்படுறேன், இதெல்லாம் இந்த வருஷத்தில் நடத்தி கொடுக்கணும். குருவே, எனக்கு தன்மானத்தை கொடுக்கணும். குருவே, என் மனசில் எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாது, யாராலும் எனக்கு எந்த சங்கடமும் கொடுத்துடக்கூடாது, எந்த விரோதத்தையும் எனக்கு கொடுக்கக்கூடாது, எனக்கு எந்த பிரச்சனைகள், எந்த பலம் குறையக்கூடிய நேரத்திலையும் குருவே, நீங்கள் ஒரு நண்பனாக, குருவாக, ஒரு பெரியவர்களாக எனக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணணும், உங்களை நான் சிரம் தாழ்த்தி வணங்குறேன் அப்படின்னு குருவை அந்த வினாடி நினைங்க. மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணி நினைப்பேன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் உத்தரவாதம் கொடுங்க. ஏன் தெரியுமா? நாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எதை சொல்கிறோமோ அந்த பிரபஞ்சம் அதை நடத்தி கொடுக்கும். ஏன்னா மே 26 11 மணிக்கு குருவை நினச்சோம்னா அதுவே இந்த குரு பயிற்சி நமக்கு சாதகமாக முதல் கட்டமாக ஆரம்பிக்கும். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுப்பீங்க, எதை ஆரம்பித்தாலும் முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும். அப்போ அந்த குரு பயிற்சி நேரத்தில் அந்த குருவை நினைக்கும் பொழுது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருப்போம், வேலை பார்த்துட்டு இருப்போம், எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போக முடியாது, சாமி கும்பிட முடியாது. ஆனால் இது அலாரம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எல்லாரும் அலாரம் போட்டு வச்சுக்கணும். மே மாதம் 26 பகல் 11 மணிக்கு ஒரு அலாரம். செல்ஃபோன் எல்லாம் வச்சுருப்பீங்க, செல்ஃபோனில் டிங் டிங் டிங்னு அடிக்கும். மேலே பார்த்தா குரு தரிசனம்னு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நேராக ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஒரு குரு படத்தை பாருங்கள். அப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்தலத்துலேருந்து லைவ் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த லைவை பாருங்கள், பார்த்துட்டு குருக்கிட்ட ஒரு தரிசனத்தை பண்ணுங்கள். அடுத்த போயிட்டுருங்க, வேறு எதுவுமே பண்ண வேணாம். குரு உங்களை பார்ப்பார். குரு பார்வை அதுதான் குரு பார்வை. குரு உங்களை பார்க்குறாருன்னு அர்த்தம். மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணி இந்த நேரத்தில் அலாரத்தை போட்டு வச்சுட்டிங்கன்னா அலாரம் அடிக்கும். டக்குன்னு ஆன் பண்ணிங்கன்னா லைவ் போட்டிங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் போட்டாலும் சரி, ஃபேஸ்புக்கில் போட்டாலும் சரி, நீங்கள் இன்ஸ்டாவில் போட்டாலும் எந்த லைவ்லையாவது குரு வந்துடுவார். அப்படி குருவை பாருங்கள். அப்போ நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, இந்த தரிசனம் தான் என் வாழ்க்கையை மாற்ற போகுது அப்படின்னு. பதிவு நீங்கள் இந்த பதிவு வந்து உங்களுக்கான பதிவு. 11 மணியை மிஸ் பண்ணாதீங்க. மே 26 மிஸ் பண்ணாதீங்க. இது அலாரம் வைக்கிறீங்களா? வைக்கிறேன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக நானும் 11 மணிக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும். மே 26 கரெக்டாக 11 மணிக்கு உங்களுக்காக குரு தரிசன வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லுங்கள். மே 11 மிஸ் பண்ணாதீங்க. அலாரம் வைக்கிறேன்னு சொல்லுங்கள். இதை பார்த்துட்டு உடனே அலாரத்தை செட் பண்ணி வச்சுருங்க. மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு அலாரம் செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டேன்னு கூட கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக குரு உங்களை பார்க்க வருகிறார். குருவுடைய பார்வை வரும். அவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. ஏதாவது ஒரு வழியில் அந்த பிரச்சனை தீரட்டுமே. இது ஒன்றே ஒன்று தானே, சிம்பிளாக செஞ்சு பார்ப்போமே. செய்யலாமா? என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்கு தாங்க இந்த வழி. என் உறவுகளே, என் சகோதரர்களே, சகோதரிகளே, நண்பர்களே, இந்த அபிராமி நிச்சயமாக குரு அருளை உங்களுக்கு கொடுக்க போகிறார். கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுபிணி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத வாழ்வை பராசக்தி கொடுக்கிறார். மே 26 பகல் 11 மணி எல்லாரும் அலாரம் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக அந்த நேரத்தில் அந்த அலாரம் உங்களுக்கு அடிக்கும். அந்த நேரம் யூடியூப், ஃபேஸ்புக் எதில் வேணாலும் போய் பாருங்கள். குரு உங்களை பார்க்க வருவார். குருவை பாருங்கள். அவருடைய பார்வை உங்கள் பக்கம் திரும்பும். எல்லாரும் சந்தோஷமாக இருக்க போகிறோம், திருப்தியாக இருக்க போகிறோம், நல்லா இருக்க போகிறோம். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.